இன்றைய வகுப்பில் 12th C அக்கௌண்டன்ஸில் 3rd லெசன் 3வது பாடம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அதனுடைய அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்னாலே ரொம்ப ஒரு பெருமிதமான ஒரு கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கௌண்டன்ஸில் பொறுத்தவரைக்கும் பார்ட்னர்ஷிப் கூட்டாளி சேர்ப்பு கூட்டாளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கணக்குகளையும் முறையாக பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் பேசிக்னா அடிப்படைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3வது சாப்டரில் நம்ம ஒரு சில விஷயங்கள் கணக்குகளை கற்றுக்கல அப்படின்னா அடுத்தடுத்த பகுதியில் போகும்போது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும். அதனால் இந்த பகுதியை ரொம்ப முழுமையாக தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டியது மாணவர்களாக்கி உங்களுடைய கடமை. அதனால் சொல்லும்போது தெளிவாக கவனிங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்துகிறேன், அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ பாருங்கள், கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அதனுடைய அடிப்படைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட்டாண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நபர்கள் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு தொழிலை செய்வது தான் கூட்டாண்மை இல்லையா? 2 நபர்களாக இருக்கலாம், இல்லை 2 நபர்களுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்து கூட்டாக சேர்ந்து அந்த கூட்டாளியாக இருக்கிற நபர்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க, முதல் போட்டு என்ன பண்ணுவாங்க, தொழில் செய்வாங்க. அப்படி தொழில் செய்யும்போது அந்த ஆண்டு இறுதியில் அந்த தொழில் மூலியமாக கிடைக்கும் லாப நட்டத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டாளிகள் அனைவரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்குன்னு ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது, கூட்டாண்மை சட்டம் உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1932 பிரிவு 4 படி கூட்டாண்மை சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டாண்மை சட்டம் அவசியமானதா அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் இந்த கூட்டாண்மை சட்டம் முதலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கூட்டாண்மை சட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் யாரெல்லாம் கூட்டாளிகள் அனைவரும் சேர்ந்து முதல் போடுறாங்களோ அந்த முதலை என்ன பண்ணுவாங்க, நம்ம அனைவரும் ஒப்புக்கொண்ட விகிதத்தை பாருங்கள், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒப்புக்கொண்ட விகிதத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 30,000 போடுறாரு, இன்னொருத்தர் 20,000 போடுறாரு அப்படின்னா அப்போ 30,000 போடுறவருக்கு ஒரு லாபமும் 20,000 போடுறதுக்கு இன்னொரு லாபமும் மாறி தான் கொடுப்பாங்க. ஒரே லாபம் 2 பேருமே சமமான தொகையை பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 4 படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லோரும் சேர்ந்தோ அனைவரின் சார்பில் ஏதேனும் ஒருவர் சேர்ந்து அவங்க முதல் போட்டு அந்த முதல் மூலியமாக கிடைக்கிற லாப நட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, அதனுடைய உறவு மூலிமா பிரித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கூட்டாண்மையினுடைய முக்கியமான வரைவிலக்கணம். 2 மார்க்கில் கேட்கலாம், அது பாருங்கள். சரி, இதில் எத்தனை விதமான கணக்குகள் இருக்குது அப்படின்னு கூட்டாண்மை நிறுவன கணக்குகளில் எத்தனை கணக்கு இருக்குது அப்படின்னா 2 கணக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நிலை முதல் முறை, இன்னொன்று மாறுபடும் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலை முதல் முறை, மாறுபடும் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு கேபிட்டல்னு சொல்கிறாங்க இல்லையா? இது சேஞ்சு கேபிட்டல். இப்போது இதில் இந்த நிலை முதல் முறையில் 2 கணக்கு தயாரிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு தயாரிக்கப்படுறது. முதல் கணக்கு, நடப்பு கணக்கு. ஆனால் மாறுபடும் முதல் முறையில் ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் தயாரிக்கப்படுறது, முதல் கணக்கு மட்டுமே தயாரிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் கணக்கு மட்டும் தயாரித்தாலும் கூட இந்த முதல் கணக்கு தயாரிப்பதற்கு முன்பாக லாப நட்ட பகிர்வு கணக்கு ஒன்று தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கு தயாரிப்பதனுடைய முக்கியமான நோக்கம் எப்படின்னா நிறுவனத்தில் முதல் போடுகின்ற அனைத்து கூட்டாளிகளுக்கு அந்த நிறுவனத்தில் கிடைக்கும் லாபத்தை லாபமா நட்டமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கு தயாரிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கு தயாரித்த பிறகு முதல் கணக்கு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரியுதா இல்லையா? ஃபஸ்ட்டு நிலை முதல் முறை 2 கணக்கு இருக்குது. ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. ஆனால் மாறுபடும் முதல் முறையில் ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், அது முதல் கணக்கு மட்டுமே இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் முதல் கணக்கு தயாரிப்பதற்கு தேவையான லாப பகிர்வு எதில் கிடைக்கும் அப்படின்னா லாப நட்ட பகிர்வு கணக்கில் தான் கிடைக்கும். அந்த லாப பங்கு எதில் கண்டுபிடிக்கும் அப்படி முடியும்னா லாப நட்ட பகிர்வு கணக்கில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த லாப நட்ட பகிர்வில் கண்டுபிடிக்கக்கூடிய லாப பகிர்வு விகிதத்தை எதில் போட முடியும், முதல் கணக்கில் மட்டும் போட முடியும். அப்போ அதற்காக தான் நம்ம முதல் கணக்கு தயாரிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் தயாரிக்கப்படுறது. ஆனால் லாப நட்ட பகிர்வு நம்ம கண்டிப்பாக போடுவோம். சரியா? பார்த்து இதுதான் கூட்டாண்மை நிறுவனத்தினுடைய அடிப்படை கணக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய இருக்குது, எடுப்புகள் இருக்குது. எடுப்பு மீது வட்டி. ஒரு நிறுவனத்தில் முதல் போடுகிறார்கள், ஒரு அனைத்து கூட்டாளிகளும் சேர்ந்து நிறுவனத்தில் முதல் போடுகிறார்கள். அவருடைய சொந்த செலவிற்காக என்ன பண்ணுறாங்க, திரும்ப எடுக்கிறாங்க. அதுதான் எடுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போது தன்னுடைய சொந்த தேவைக்காக இல்லை அலுவலக தேவைக்காக போட்ட முதலிலிருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்துக்கொண்டால் அதற்கு எடுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எடுப்பு மீது வட்டி எதற்காக தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ 3 கூட்டாளிகள் இருக்கிறாங்க. 3 கூட்டாளிகள் இருக்காங்க. இவங்க ஏ, இவங்க பி, இவங்க சி. 3 கூட்டாளிகள். அந்த 3 கூட்டாளிகளும் என்ன பண்ணுறாங்க? முதல் போடுறாங்க. எவ்வளோ? ஏ வந்து எவ்வளோ போடுறாரு? 1000 ரூபா போடுறாரு. பி எவ்வளோ போடுறாரு? 1000 ரூபா போடுறாரு. சி எவ்வளோ போடுறாரு? 1000 ரூபா போடுறாரு. ஆனால் இந்த 3 கூட்டாளிகளில் ஒரு கூட்டாளிக்கு மட்டும் போட்ட தொகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பணம் தேவை, தன்னுடைய சொந்த தேவைக்காக எடுத்துக்கொள்கிறார். இப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு 500 எடுத்துடுறாரு. யார்? பி வந்து போட்ட முதல்லேருந்து ஒரு 500 ரூபாய் தன்னுடைய சொந்த தேவைக்காக எடுத்துக்கொள்கிறார். அப்போ பி எடுக்கிற தொகைக்கு அவர் வட்டி கட்ட வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக கட்ட வேண்டும். 3 கூட்டாளிகளும் சமமான தொகையை ஒரு நிறுவனத்தில் முதல் போட்டு தொழிலை செய்கிறார்கள். அதில் பி மட்டும் தன்னுடைய சொந்த தேவைக்காக ரூபாய் 500 எடுத்துக்கொள்கிறார். அப்படி 500 எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த 500க்கு வட்டி தொகை கட்டப்பட வேண்டும். யார்? பி கட்டப்பட வேண்டும். சரியா? அப்போ அந்த 500க்கு ஒரு 5% வட்டின்னு வச்சுங்க. 500 × 5/100 இப்போ 25 rupees. இந்த 25 ரூபா அனைத்து கூட்டாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பி எடுக்கிற அந்த 500 ரூபா உடைய தொகை தன்னுடைய சொந்த தேவைக்கு எடுக்கிற இந்த 500 ஏபிசி 3 கூட்டாளிகளுக்கும் அந்த 25 ரூபாய் வட்டியாக செலுத்தப்படுகின்ற பி ஆனது அது 3 கூட்டாளிக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு தான் என்ன பேர்? எடுப்பு மீது வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கிலீஷில் என்ன தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுப்புகள்ன்றது என்னது? எடுப்புகள் டிராயிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா? எடுப்பு மீது வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது இந்த 3 கூட்டாளிகளில் ஒரு கூட்டாளி எடுக்கிற தொகைக்கு அவர் செலுத்தப்படுகின்ற அந்த 25 ரூபாய் வட்டி 3 கூட்டாளிகளுக்கும் சமமாக பிரித்து கொள்ளப்படுகிறது. அதுதான் எடுப்பு மீது வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது எங்கே இடம்பெறும் அப்படின்னா முதல் கணக்கில் பற்று பக்கத்தில் இடம்பெறக்கூடிய இனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ நம்ம சொல்லிட்டேன் ஏற்கனவே. நிலை முதல் முறையில் 2 கணக்கு தயாரிக்கப்படுது. ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. மாறுபடும் முதல் முறையில் முதல் கணக்கு மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. ஒரு சில நேரங்களில் இந்த லாப பங்கு தயாரிப்பதற்காக லாப நட்ட பகிர்வு கணக்கு ஒன்று தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லாப நட்ட பகிர்வு கணக்கு போட்ட பிறகு கடைசியாக எது தயாரிக்கப்படுறது? முதல் கணக்கு மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சில நேரங்களில் முதல் கணக்கு மட்டுமே கேட்பாங்க. மாறுபடும் முதல் முறையில் முதல் கணக்கு மட்டுமே தயாரிக்க வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் முதல் கணக்கு மட்டுமே போட்டால் போகிறோம் இல்லையா? அப்போது லாப நட்ட பகிர்வு கணக்கு தயாரிக்கப்பட வேண்டும் கேட்டாங்கன்னா லாப நட்ட பகிர்வு கணக்கு தயாரிக்கப்பட வேண்டும். சரியா? இதுதான் கூட்டாண்மையுடைய அடிப்படை கணக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுறது. இரு நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொழிலை செய்யும்போது அவர்கள் போடுகின்ற முதலின் அடிப்படையில் தான் அவருக்கு என்ன பண்ணுவார்? லாப பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாப பகிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 3:2 இல்லையா? 4:1, 4:3 அது மாதிரி லாப பகிர்வு பிரித்தப்படும். அப்போ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கூட்டாண்மை நிறுவனம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை பார்த்துங்க. கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள் பார்த்தேன் இல்லையா? அதனுடைய முக்கியமான விளக்கங்கள்லாம் போன வகுப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா 2வது பயிற்சி கணக்கு பாருங்கள். பின்வரும் தகவல்களிலிருந்து ரூபன் மற்றும் டெரி அவர்களின் நிலை முதல் கொண்டு அவர்களின் முதல் கணக்குகளை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிலை முதல் முறையில் 2 கணக்கு சொல்லியிருக்கிறேன். என்னென்ன கணக்கு? முதல் கணக்கு 1, 2வது நடப்பு கணக்கு 2 கணக்கு போடணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இப்போது இந்த நிலை முதல் முறையில் முதல் கணக்கு நடப்பு கணக்கு. அப்போ ஃபஸ்ட்டு முதல் கணக்கு மட்டும் போடலாம். எப்படி போடலான்ற அந்த மாடல் பார்த்துங்க. இப்போது முதல் கணக்கு நிலை முதல் முறை மேலே தலைப்பு ஃபஸ்ட்டு முதல் கணக்குன்னு போட்டுருங்க. இங்கே நாள் விபரம் 2 கூட்டாளி இருக்காங்க, ரூபன் டெரி. ரூபன்னா ரூபன் காலத்தில் ரூபன் போட்டுருங்க, இந்த காலத்தில் டெரின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நாள் விபரம் ரூபன் டெரி. இது எல்லாமே பற்று காலம். இது என்னது? வரவு காலம் இல்லையா? இப்போ டெபிட் கிரெடிட் 2 காலம் இருக்குது இல்லையா? அப்போ ஒவ்வொரு பற்றினுடைய பற்று காலம், ஒவ்வொரு பற்றினுடைய வரவு காலம், ஒவ்வொரு வரனுடைய பற்று காலம், ஒவ்வொரு வரனுடைய வரவு காலம். சரியா? ரைட். 2 காலம் முதல் கணக்கு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நாள் விபரம் ரூபன் டெரி போட்டுட்டு
இதுக்கப்புறம் கணக்குக்கு போயிடலாம். என்ன கணக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் 2 கூட்டாளிகள் அவங்களுடைய முதல் கொண்டு வராங்க. அப்போ ரூபன் எவ்வளோ கொண்டு வராரு அப்படின்னு பார்க்கும்போது 70,000 கொண்டு வரார். டெரி எவ்வளோ கொண்டு வராரு அப்படின்னா 50,000 கொண்டு வரார். அப்போ முதல் கொண்டு வராரு அப்படின்னா முதல் கணக்கில் வரவு பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு போட்டுடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 கூட்டாளிகள் முதல் கொண்டு வராங்க, தொழில் செய்வதற்காக முதல் கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் கொண்டு வராங்க. ரூபன் எவ்வளோ கொண்டு வராரு? 70,000 கொண்டு வராரு. டெரி எவ்வளோ கொண்டு வராரு? 50,000 கொண்டு வராரு. அப்போது முதல் கணக்கில் வரவு பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ரூபன் காலத்தில் ரூபனுடைய அமௌண்ட்டும் டெரி காலத்தில் டெரியுடைய அமௌண்ட்டும் போட்டுருங்க. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. ரூபன் எவ்வளோ கொண்டு வராரு? 70,000 கொண்டு வராரு. இவர் எவ்வளோ கொண்டு வராரு? டெரி 50,000 கொண்டு வரார். ரைட், 2 காலத்திலையும் போட்டாச்சு. இப்போது இந்த முதல் கணக்கில் முதல் தொகை மட்டுமே வரும், வேறு எதுவும் வராது. ஒன்று முதல் தொகையை அவங்க கொண்டு வராங்க இல்லையா, அந்த தொகை வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, முதல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் போட்ட பிறகு அந்த ஆண்டு இடையில் கூடுதலாக முதலிடுவாங்க. இப்போ பணம் போட்ட முதல் பத்தாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கூடுதலாக முதலிடுவாங்க. அப்போது கூடுதல் முதல் கொண்டு வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூடுதல் முதல் கொண்டு வந்தது. அப்போ கூடுதல் முதல் எவ்வளோ கொண்டு வராங்க பாருங்கள். ரூபன் வந்து 18,000 கொண்டு வராரு. டெரி வந்து 16,000 கொண்டு வராரு. அப்போது இந்த முதல் கணக்கில் வரவு பக்கத்தில் கூடுதல் முதல் கொண்டு வந்தால் நீங்கள் கூடுதல் முதல் எழுதக்கூடாது. என்ன எழுதணும் தெரியுங்களா? ரொக்கம் அல்லது வங்கி இல்லையா? நம்ம கையில் இருந்தால் முதல் போடலாம். அப்படி என் கையில் இல்லை அப்படின்னா பேங்க்கில் இருக்கும் இல்லையா? அப்போ பேங்க்கில் இருக்கிற பணத்தை என்ன பண்ணுவாங்க, தொழிலுக்கு கொண்டு வராங்க. அப்போது நீங்கள் எழுதும்போது ரொக்கம் அல்லது வங்கின்னு எழுதிங்க. ரொக்கம் அல்லது வங்கி. அப்போ இவ்வளோ வரைக்கும் கொண்டு வர ரூபன் வந்து 18,000, அவர் 16,000 கொண்டு வரார். சரியா? ஃபஸ்ட்டு 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் கொண்டு வராங்க. ரூபன் எவ்வளோ கொண்டு வராரு? 70,000 கொண்டு வராரு. டெரி எவ்வளோ கொண்டு வராரு? 50,000 கொண்டு வராரு. அப்படி கொண்டு வர தொகையை வந்து முதல் கணக்கில் வரவு பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டு 70,000 50,000 போட்டுருங்க. ஓகேவா? புரியுதா? ரைட். ரெண்டாவது ரொக்கம் அல்லது வங்கின்னு போட்டு ரூபன் காலத்தில் 18,000 டெரி காலத்தில் 16,000 போட்டுருங்க. இவ்வளோதான். முதல் கணக்கில் இடம்பெறக்கூடிய இனங்கள் 2 மட்டும்தான், வேறு எதுவுமே வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரியா? ரைட். இப்போ காலத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. 70 18 எவ்வளோ? 88,000 இல்லையா? 88,000 காலத்தில் கீழே இருக்கீங்க. இது எவ்வளோ? 50 ஒரு 16,000 எவ்வளோ? 66,000 இல்லையா? ரைட். இந்த 88,000 எடுத்து வந்து இந்த காலத்தில் எழுதுங்க. இந்த 66,000 எடுத்து வந்து இந்த காலத்தில் எழுதுங்க. இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு எழுதுங்க. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. $88,000 ரூபன் காலத்திலையும் 66,000 இந்த காலத்தில் போட்டுருங்க. அப்போ இந்த இறக்கப்பட்டது நேரம் எங்கே வரும் அப்படின்னா இங்கே கொண்டு வரப்பட்டதாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இறக்கப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக வரவு காலத்தில் எங்கே போகும், அது கொண்டு வரப்பட்டதாக மாறும். அப்போ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. நிலை முதல் முறையில் 2 கணக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. அப்போ அந்த முதல் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 கூட்டாளிகள் முதல் இருக்குது அப்படின்னா அந்த முதல் கொண்டு வராங்க. முதல் கொண்டு வரும்போது வரவு பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 70,000 50,000 போட்டுருங்க. கூடுதல் முதல் இருந்ததுன்னா ரொக்கம் அல்லது வங்கின்னு போட்டு அந்த அமௌண்ட் எடுத்து போட்டுருங்க. 2த்தையும் கூட்டி கீழே இருக்குங்க. அந்த அமௌண்ட் எடுத்து இந்த காலத்தில் போடுங்க. அதுக்கப்புறம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போட்டு அதே இறக்கப்பட்ட தொகையாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், கொண்டு வரப்பட்டதாக மாறும் அப்படின்னு சொல்கிறோம். இது முதல் கணக்கு. சரியா? கவனிங்க. 2வது கணக்கு போட்டோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு முதல் கணக்கு மட்டும் போட்டுருவோம், கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் போட்டுருவோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு கணக்கு போட போகிறோம். அதே கணக்கு தான். 2வது பயிற்சி கணக்கில் முதல் கணக்கு போட்டோம், கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம். 2வது பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் என்னது, நடப்பு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதேமாதிரி காலம் போட்டுங்க. நாள் விவரம், ரூபன், டெரி, இதுமாரி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் போகணும், கணக்கு நேராக போயிடலாம். சரியா? ரைட். இப்போது 2018 ஏப்ரல் 1 அன்று நடப்பு கணக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடப்பு கணக்குன்னு கொடுத்து க்ளோசிங் ப்ராக்கெட்டில் வா அப்படின்னு கொடுத்துருந்தா ஆட்டோமேட்டிக்காக வரவில் போயிடும்.
ஆட்டோமேட்டிக்காக வரவில் போய்டும். அப்போ இங்கே போடும்போது நீங்கள் நடப்பு கணக்கில் என்னென்னு வரணும், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு வரணும். நல்லா ஞாபகம் வச்சு, நடப்பு கணக்கில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்போ இங்கே இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுக்கோங்க. அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25,000 15,000. 25,000 15,000 போட்டுருங்க. நடப்பு கணக்கில் வரவு பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டு 25,000 15,000 போட்டுருங்க. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாப பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாப பங்கு க்ளோசிங் பீரியடில் 2018-19 கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35,000 25,800 இல்லையா? அப்போ லாப பங்கு போட்டுருங்க. லாப பங்கு 25,000 35,000 25,800 லாப பங்கு. அப்போ நடப்பு கணக்கு வரவு பக்கத்தில் என்னென்ன வரும் அப்படின்னா, இப்போ அவங்க இருக்குது இல்லையா, அவங்க முதல் தொகை இருக்குது இல்லையா, அந்த முதல் தொகை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் லாப பங்கு, முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு எல்லாமே இங்கே தான் இடம்பெறும். பற்று செயல் என்ன இடம்பெறும் அப்படின்னா, எடுப்பு மீது வட்டி, 2 மட்டுமே இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடப்பு கணக்கில் வரவு பக்கத்தில் லாப பங்கு, முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு எல்லாமே எங்கே வரும், நடப்பு கணக்கில் வரவு பக்கத்தில் இடம்பெறும். அப்போ லாப பங்கு போட்டாச்சு. அடுத்தது என்ன இடம்பெறும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல் மீது வட்டி. முதல் மீது வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் மீது வட்டி எதற்காக உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு கூட்டாளி முதல் தொகை நிறுவனத்தில் போடுறார் இல்லையா, இப்போ நான் கூட முதல் தொகை போடும்போது எனக்கு முதல் மீது வட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது நிறுவனத்திற்கு செலவு, முதல் மீது வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் தொகை போடுகிற ஒவ்வொரு கூட்டாளிகளுக்கும் அந்த நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய முதல் மீது வட்டி அனைத்து கூட்டாளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுது. அவருடைய எவ்வளோ முதல் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பிரித்து கொடுக்குறது. அப்போ முதல் மீது வட்டி எத்தனை சதவீதமாக கணக்கிடப்படுறது அப்படின்னு பார்க்கும்போது 6% கொடுப்பாங்க. சரியா? அப்போ அந்த முதல் மீது வட்டி அவங்க கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. அந்த முதல் மீது வட்டியை போட்டுருங்க. 3,500 2,500. அடுத்தது சம்பளம் ரூபனுக்கு கிடையாது, டெரிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் ரூபனுக்கு கிடையாது, டேஷ் போட்டுருங்க. டெரிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ரைட். அடுத்தது கழிவு, கமிஷன் கொடுத்துருக்குறாங்க. கமிஷன் எடுத்து போட்டுருங்க. கழிவு யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரூபனுக்கு மட்டும் தான் 12,000 கொடுத்துருக்காங்க. டெரிக்கு டேஷ். ரைட். இங்கே இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, லாப பங்கு, முதல் மீது வட்டி, சம்பளம், கழிவு இது எல்லாமே வரவு பக்கத்தில் வரும். இங்கே நடப்பு கணக்கில் பற்று பக்கத்தில் 2 இடம்பெறும்னு சொல்லியிருக்கேன். என்னது? எடுப்பு மீது வட்டி. அப்போ எடுப்புகள் போட்டுக்க. அப்போ எடுப்புகள் எவ்வளோ கணக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10,000 6,000. 10,000 6,000. அடுத்தது எடுப்பு மீது வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அப்போ 500 300. எடுப்பு மீது வட்டி 500 300. சரியா? நிலை முதல் முறையில் 2 கணக்கு, 1 முதல் கணக்கு அது போட்டு முடிச்சிட்டோம். 2வது நடப்பு கணக்கில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் லாப பங்கு, முதல் மீது வட்டி, சம்பளம், கழிவு இது எல்லாமே நடப்பு கணக்கில் வரவு பகுதியில் இடம்பெறக்கூடிய இனங்கள். பற்று பகுதியில் 2 தான் இடம்பெறும்னு சொல்லியிருக்கேன். என்னது? எடுப்புகள், எடுப்பு மீது வட்டி. சரியா? இப்போ டோட்டல் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. இப்போ டோட்டல் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ எந்த பக்கத்தில் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். பற்று பக்கத்தில் இதனுடைய தொகை அதிகமாக இருக்கா, இல்லை வரவு பக்கத்தில் இதனுடைய தொகை அதிகமாக இருக்கா நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வரவு பக்கத்தில் இதனுடைய தொகை அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கூட்டிக்கலாம் இல்லையா? 15,000 25,800 ஒரு 20,500. 1 6 11 1 நிமிஷம் 1
5 6 61,300 இல்லையா? 61,300. இந்த அமௌண்ட்டை போட்டிங்க. 25 30 60 60 72 75,500. சந்தேகமாக தான் கூட்டிக்கலாம். 60,000 ரெண்டுத்தையும் கூட்டினா 60 ஒரு 12 15,500 5 7 75,500. ஃபஸ்ட்டு காலத்தில் செகண்ட் காலத்தில் இருக்குது 61,300. ஃபஸ்ட் காலத்தில் இருக்குது 75,500 இல்லையா? அதே டோட்டல் தூக்கி இங்கே போட்டுக்க. 75,500 75,500 61,300 சரியா? இப்போது இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை கழிச்சிடணும். இந்த 10,500 75,500 கழிச்சிருங்க. அப்போ 75,500 ஒரு 10,500 கழிச்சிருங்க. 0 0 5 7 1 போச்சுன்னா 6 65,000. இந்த 65,000 இந்த காலத்தில் போட்டுக்க. செகண்ட் பாருங்கள் 61,300 இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கு? 6,001 அப்போ அந்த 6,300 கழிச்சிருங்க சரியா? 0 0 0 1 6 போகுமா? பக்கத்தில் கடவுள் 11 6 போச்சுன்னா 5 இங்கே 5 இருக்குது. அப்போ 55 55,000 இல்லையா? இப்போ இந்த 55,000 தொகையை என்ன பண்ணுங்கள் நீங்கள் போட்டுங்க. இப்போ இங்கே போடும்போது என்ன எழுதணும் அப்படின்னா இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு எழுதிங்க. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இந்த இறக்கப்பட்டது எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு வரவு பக்கத்தில் போயிடும். இந்த இடத்துல இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இப்போ எவ்வளோ? 65,000 55,000 55,000 சரியா? மாணவர்கள் கவனிங்க. நடப்பு கணக்கில் வரவு பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுங்க இல்லையா? அவங்களே கொடுத்துருப்பாங்க. நடப்பு கொண்டு வந்த முதல் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இருப்பு கீழ் கொண்டு நடப்பு கணக்கில் நடப்புன்னு வரக்கூடாது. என்ன வரணும்? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு வரணும். ரைட். அடுத்தது லாப பங்கு, முதல் மீது வட்டி, சம்பளம், கழிவு. இது எல்லாமே நடப்பு கணக்கில் வரவு பக்கத்தில் இடம்பெறக்கூடிய இனங்கள். ரைட். பற்று பதில் 2 தான் இடம்பெறும் சொல்லியிருக்கேன். ஒன்று எடுப்பு மீது வட்டி. ரைட். இது போட்டு டோட்டல் பண்ணி பேலன்ஸ் பண்ணுற அமௌண்ட் தான் ஆன்சர். 65,000 55,000 இல்லையா? இது இருப்புக்கு இறக்கப்பட்டது. ஆட்டோமேட்டிக்காக இறக்கப்பட்டது எங்கே போகும்? வரவு பக்கத்தில் கொண்டு வரப்பட்டதாக மாறும். ரைட். இப்போது முதல் கணக்கு போட்டுட்டோம், நடப்பு கணக்கு போட்டோம், பயிற்சி கணக்கு 2 சரியா? கவனிங்க. கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படை கணக்கு இருக்கு இல்லையா? தேர்ட் லெசனில் 3வது கணக்கு சரியா? அது நிலை முதல் முறை, மாறுபடும் முதல் முறையில் பார்த்துன்னு இருக்கோம். அப்போ அந்த நிலை முதல் முறையில் 2 கணக்கு சொன்னிருக்கேன். ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு சரியா? இப்போ 2வது கணக்கு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 3வது கணக்கில் பார்த்தீங்கன்னா அருண், செல்வம் 2 கூட்டாளிகள் இருக்கிறாங்க. அந்த 2 கூட்டாளிகளில் அந்த கணக்கில் பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன திருத்தம். 2018 ஜனவரி அன்று முதல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது 2,20,000 கொடுத்துருக்குறாங்க. செல்வத்துக்கு 1,50,000 கொடுத்துருக்குறாங்க. அது கரெக்டு. செகண்டில் பாருங்கள், 2018 ஜனவரி 1 ஆண்டு நடப்பு கணக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ அந்த நடப்பு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அருணுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,250 ரூபா கொடுத்துருக்காங்க. 4,250. அப்போ அந்த 4,250 பக்கத்தில் ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட்டில் பற்றுன்னு கொடுத்துருப்பாங்க. நிலையா பான்னு கொடுத்துருக்காங்களா? அந்த பான்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அழிச்சிட்டு வரவு மாற்றிங்க. அது சின்ன ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் தான், அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அந்த வா அப்படின்றத மாற்றிங்க. அதே செல்வத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வரவுன்னு இருக்கும். அதை நீங்கள் பற்றாக மாற்றிங்க. சின்னதாக அழிச்சிட்டு, நான் பென்சிலில் அடிச்சுட்டு பற்று பா அப்படின்னு போட்டுங்க. அது சின்ன திருத்தம் தான். இந்த 4,250 ரூபா க்ளோசிங் பீரியடில் வரவுன்னு போட்டுங்க. அதே போல் செல்வம் காலத்தில் இருக்கிற 10,000 ரூபாய் தொகைக்கு பா அப்படின்னு போட்டுங்க. ரைட். வேறு எதுவும் எந்த திருத்தமும் கிடையாது, அது மட்டும் தான் திருத்தம். மீது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட் அப்படி நீங்கள் இது பண்ணி இப்போ கணக்கு போட போகிறோம். சரி. இப்போ முதல் கணக்கு பாருங்கள். 3வது கணக்கில் முதல் கணக்கில் என்ன இடம் வருகின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி அன்று முதல் எவ்வளோ கொண்டு வராருன்னு 2,20,000, செல்வம் 1,50,000 கொண்டு வராங்க இல்லையா? அப்போ முதல் கணக்கு வரவு பக்கத்தில் என்னன்னு போடணும்? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுங்க. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்போது 2,20,000 1,50,000 2,20,000 1,50,000 போட்டுங்க. ரைட்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுதல் முதல் ஏற்கனவே சொல்லியிருக்கான், அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அப்போ கூடுதல் முதல் எவ்வளோ கொண்டு வராங்க பாருங்கள். அருணுக்கு வந்து கூடுதல் முதல் இல்லை, யாருக்கு இருக்குது? செல்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா? எவ்வளோ இருக்குது? 70,000 இருக்குது. அப்போ நீங்கள் கூடுதல் முதல் கொண்டு வரணும்னா நம்ம என்ன போட சொல்லியிருக்கிறேன்? ரொக்கம் அல்லது வங்கி. ரொக்கம் அல்லது வங்கி. அப்போது அருணுக்கு இல்லை, செல்வத்துக்கு மட்டும் எவ்வளோ? 70,000. ஓகே. வேறு எதுனா இதில் போடணும்னு சொல்லியிருக்குன்னா வேறு எதுவுமே இடம்பெறாது. பற்று பக்கத்தில் எதுவுமே வரக்கூடாது. வரவு பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 2,20,000 போட்டுக்க, செல்வத்தில் 1,50,000 போட்டுக்க. கூடுதல் முதல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொக்கம் அல்லது வங்கின்னு போட்டு அருணுக்கு டேஷ் போட்டுருங்க, செல்வத்துக்கு 70,000 போட்டுருங்க. இப்போ டோட்டல் பண்ணிங்க. இப்போது 2,20,000 இதையும் கூட்டினீங்கன்னா 2,20,000 வரும். இந்த 2,20,000 வந்து இங்கே போட்டுருங்க. 2,20,000 2,20,000 ரைட். இங்கே பற்றுப்பாதையில் என்ன பண்ணியிருக்கேன்? பேலன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கிறேன்? இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கேன். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. அப்போ 2,20,000 இங்கே 2,20,000. இந்த இறக்கப்பட்டது நேரம் ஆட்டோமேட்டிக் எங்கே வரும்னு சொல்லியிருக்கிறேன்? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது போடுற ஆன்சர் இது கரெக்டு, இறக்கப்பட்டது. ஆன்சர் எங்கே வந்துடுது? லாஸ்ட் கண்டிஷனில் வரவு பத்தில் வந்தது. அப்போ நீங்கள் ஆன்சரை பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் கணக்கு இருப்புன்னு கொடுத்து 2,20,000 க்ளோசிங் ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க, வரவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வரவுன்னா இதுதான் வரவு. இது எல்லாமே பற்றுக்காலம், இதெல்லாம் என்ன காலம்? வரவு காலம். அப்போ வரவு தான் ஆன்சர். அப்போ 2 ஆன்சர் இருக்கா? 2,20,000 2,20,000 ரைட். இது முதல் கணக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நடப்பு கணக்கு பார்க்கலாம். இப்போ 3வது கணக்கில் நிலை முதல் முறையில் முதல் கணக்கு போட்டு முடிச்சிட்டோம். நடப்பு கணக்கு போட போகிறோம். சரியா? கவனிங்க. இப்போ நடப்பு கணக்கு போடும்போது நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இப்போது 2018 ஜனவரி 1 அன்று நடப்பு கணக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல, டைரெக்டாக அப்படியே அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் வரவு பத்தியில் எதுவும் போட்டுருங்க. சப்போஸ் க்ளோசிங் ப்ராக்கெட்டில் வரவு பற்று அப்படி கொடுத்தாங்கன்னா, வரவுன்னு கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பற்றில் போட்டுடணும். அப்போ பற்றுன்னு கொடுத்தாங்கன்னா எங்கே போடணும்? வரவு பக்கத்தில் போடணும். அப்போ அங்கே பாருங்கள், 2018 ஜனவரி 1 அன்று நடப்பு கணக்குன்னு கொடுத்துட்டு 4,250 ரூபா கொடுத்துட்டு க்ளோசிங் பீரியடில் வரவுன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை கரெக்ஷன் பண்ணி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வரவு. அப்போ அந்த வரவு அப்படின்னா எங்கே வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக பற்று பக்கத்தில் வந்துடும். அப்போ பற்று பக்கத்தில் போடும்போது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுங்க. அப்போ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டு யாருடைய அமௌண்ட் அது? அருணுடைய அமௌண்ட்டு 4,250 ரூபா. இந்த 4,250 ரூபாயை அருணுடைய அமௌண்ட்டை போட்டுருங்க. செல்வத்துக்கு இல்லை, டேஷ். சரி, செல்வத்துக்கு கொடுத்து பாருங்கள், 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 ரூபா பற்றுன்னு கொடுத்தா எங்கே போகணும்? ஆட்டோமேட்டிக்காக அது வரவில் போயிடும் இல்லையா? அப்போ இங்கே போடும்போது இங்கேயும் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்போ அருணுக்கு இல்லை, செல்வத்துக்கு மட்டும் 10,000 போட்டுங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது 2018ஆம் ஆண்டிற்கான லாப பங்குன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 2018ஆம் ஆண்டிற்கான லாப பங்கு. அப்போ லாப பங்குலாம் எங்கே வரும்னு சொல்லியிருக்கிறேன்? நடப்பு கணக்கில் வரவு பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, லாப பங்குன்னு போட்டுங்க. லாப பங்கு. அப்போ லாப பங்கு எவ்வளோ கணக்கில் கொடுத்துருக்குறாங்க? 22,000 15,000 கொடுத்துருக்காங்க. 22,000 15,000 ரைட். அடுத்தது முதல் மீது வட்டி கொடுத்துருக்குறாங்களா? 1,100 ஒன்று 750 ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல் மீது வட்டி, முதல் மீது வட்டி 1,100 ஒன்று 750 750 ரைட். அடுத்தது கழிவு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 6,900. அருணுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, செல்வத்துக்கு இல்லை. அப்போ கழிவுன்னு போட்டு 6,900 போட்டுங்க, செல்வத்துக்கு டேஷ் போட்டுருங்க. ரைட். அடுத்தது ஊதியம் அருணுக்கு இல்லை, செல்வத்துக்கு மட்டும் 6,850 ரூபா கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஊதியம்
ஊதியம். அப்போ அருணுக்கு இல்லை, செல்வத்துக்கு மட்டும்தான் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 6850, 6850. ரைட், இது மட்டும் போட்டாச்சு. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது நடப்பு கணக்கு. அது போடும்போது பற்றா இருந்தால் வரவில் போடணும், வரவாக இருந்ததுன்னா பற்றில் போடணும். ஓகேவா? லாப பங்கு, முதல் மீது வட்டி, கழிவு, ஊதியம், இதெல்லாம் ஆக்சிஸ்டில் வர வேண்டிய இனங்கள் தான். இதில் பற்றுன்னு கொடுத்தாங்கன்னா வரவில் போட்டுடணும், வரவுன்னா ஆட்டோமேட்டிக் எங்கே வரும்? பற்றில் வந்துடணும். சரி, இது ரெண்டு தான் வரும்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன வரும்? எடுப்பு மீது வட்டி. அப்போ எடுப்புகள் போட்டுக்க. எடுப்புகள் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா, சொந்த பயனுக்காக எடுத்தது கொடுத்துருக்காங்களா? அருணுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்துருக்காங்க. செல்வத்துக்கு 20,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 20,000. அப்போ அருண் காலத்தில் 10,000 போட்டுங்க, செல்வ காலத்தில் 20,000 போட்டுங்க. ரைட், அடுத்தது எடுப்பு மீது வட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 750 600. எடுப்பு மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி 750 600. ரைட், இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ டோட்டல் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ எந்த காலத்தில் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த காலத்தில் அதிகமாக தான், அந்த காலத்தில் இந்த காலத்தில் தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 25,000 ஒரு 750, ஒரு 6,850. 0 10 நிமிஷம் 1 9 7 16 6 நிமிஷம் 1 7 5 12 நிமிஷம் 1 32,600. இந்த 32,600 அங்கே போட்டுங்க. ரைட், இந்த காலத்தில் பாருங்கள், 22,000 ஒரு 1,100, ஒரு 6,900. 0 10 நிமிஷம் 1 7 7 3 10 நிமிஷம் 1 30,000. 30,000 இந்த காலத்தில். இந்த ரெண்டு காலத்தை எத்தனை போட்டுங்க? 30,000 ஒன்று, 32,600. இந்த 32,600ல் 20,600 கழிச்சிருங்க. 0 0 2 3 1 போச்சுன்னா எவ்வளோ? 12,000. இந்த 12,000 இங்கே போட்டுங்க. சரி, இங்கே பாருங்கள், 10,450 ஒரு 750. 0 10 நிமிஷம் 1 8 4 12 நிமிஷம் 1 எவ்வளோ? 11,200. அப்போ 30,000ல் 11,200 14,250 ஒரு 750. 0 10 நிமிஷம் 1 8 0 15,000 15,000. அப்போது 30,000ல் 15,000 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 15,000 இல்லையா? இந்த 15,000 நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா? இந்த டோட்டல் எவ்வளோ வருது பாருங்கள். வரவு பத்தில் இருக்க அருண் காலம் 30,000, செல்வது காலத்துக்கு 32,600. இந்த ரெண்டு அமௌண்ட் எடுத்துன்னு வந்து போட்டிங்களா? இதை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 15,000 வரும். அப்போது 30,000ல் 15,000 போச்சுன்னா மீதி பேலன்ஸ் எவ்வளோ? 15,000. அப்போ 32,600ல் 20,600 போச்சுன்னா 12,000 இல்லையா? அப்போது ஆன்சர் வந்து அருணுக்கு 12,000, செல்வத்துக்கு அருணுக்கு 15,000, செல்வத்துக்கு 12,000. இப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போட்டுக்கோங்க. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இந்த இறக்கப்பட்டது எங்கே வரும்? ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரப்பட்டதாக மாறும். இந்த இடத்துல போட்டு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இப்போ 15,000 ஒன்று 12,000. ஆன்சர் வந்தது பாருங்கள், 15,000 12,000. சரியா? முதல் கணக்கு நடப்பு கணக்கு 5 மார்க்கில் கேட்கலாம். சரியா? அதுக்கு சரியாக பார்த்து கவனித்து போடுங்க. கவனிங்க மாணவர்களே, இந்த கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகளில் 2வது கணக்கு போட்டிருக்கோம், 3வது கணக்கு போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ 4வது கணக்கு. இப்போ 2வது கணக்கு 3வது கணக்கும் எதன் அடிப்படையில் கணக்கு போட்டோம் அப்படின்னா, நிலை முதல் முறையில் கணக்கு போட்டோம். முதல் கணக்கு நடப்பு கணக்கு 2 கணக்கு போட்டிருக்கோம். இப்போ 4வது கணக்கில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு மட்டுமே போட போகிறோம். முதல் கணக்கு அப்படின்னா இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, ரொக்கம் அல்லது வங்கி கூடுதல் முதல் போட்ட இல்லையா? அந்த மாடலில் மாறுபடும் முதல் முறையில் ஒரே ஒரு கணக்கு, முதல் கணக்கு மட்டுமே இடம்பெறக்கூடிய இனங்கள். அப்போ அந்த மாறுபடும் முதல் முறையில் வரவு பக்கத்தில் என்னென்ன இடம்பெறணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கூட்டாளிகள் கொண்டு வந்த முதல் தொகை வரும்.
இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாப பங்கு வரும். அதுக்கப்புறம் முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு, இது எல்லாமே வரக்கூடிய இனங்கள். பற்று செயல் என்ன வரும்னு சொல்லியிருக்கிறேன், எடுப்பு, எடுப்பு மீதி. நடப்பு கணக்கில் என்ன இடம்பெறுகிறதோ அதே தான் மாறுபடும் முதல் முறையில் வரவு பக்கத்தில் இடம்பெறக்கூடிய இனங்கள். பற்று பக்கத்தில் எடுப்பு, எடுப்பு மீது வட்டி ரெண்டு மட்டும்தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட். இப்போது 2018 ஜனவரி 1 அன்று முதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 5 லட்சம் பத்மினிக்கு 5 லட்சம், பத்மாவுக்கு 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. 4வது கணக்கு, பேஜ் நம்பர் 113. சரியா? அப்போ அந்த 4வது கணக்கில் அப்போ வரவு பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுருங்க. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்போது 5 லட்சம் 4 லட்சம், 5 lakhs 4 lakhs இல்லையா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 லாப பங்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2018 லாப பங்கு எவ்வளோ? 52,000 40,000. அப்போ இங்கே லாப பங்குன்னு போட்டுருங்க. லாப பங்கு 52,000 40,000. 2018 லாப பங்கு எவ்வளோ கொடுத்துருவாங்க கணக்கில்? 52 40. ரைட். அடுத்தது முதல் மீது வட்டி. முதல் மீது வட்டி பத்மினிக்கு 30,000, பத்மாவுக்கு 24,000. அப்போ 30,000 24,000 முதல் மீது வட்டி. பத்மினிக்கு 30,000, பத்மாவுக்கு 24,000. 30 24. ரைட். அடுத்தது ஊதியம். ஊதியம் பத்மினிக்கு 45,000, பத்மாவுக்கு டேஷ். ஊதியம், ஊதியம் எவ்வளோ? 45,000, பத்மாவுக்கு டேஷ் போட்டுருங்க. ரைட். அடுத்தது கழிவு. கழிவு பார்த்தீங்கன்னா பத்மினிக்கு டேஷு, பத்மாவுக்கு 21,000. கழிவு இங்கே 21,000 போட்டுங்க. பத்மினிக்கு டேஷு, பத்மாவுக்கு 21,000 போட்டுங்க. ரைட். இப்போது இந்த கணக்கில் பொறுத்தவரை 4வது கணக்கில் பற்று செயல் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், எடுப்பு, எடுப்பு மீது வட்டி. அப்போ எடுப்புகள் போட்டுங்க. அடுத்தது என்ன வரும் நீ சொல்லியிருக்கிறான், எடுப்பு மீது வட்டி. அப்போ எடுப்புகள் எவ்வளோ தொகை? எடுப்புகள் எவ்வளோ கொடுத்துருவாங்க பாரு, 70,000 40,000. 70,000 40,000. சரியா? அடுத்தது எடுப்பு மீது வட்டி கொடுத்துருக்குறாங்க 2,000 1000. அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க. 2,000 1000. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்படியே டோட்டல் பண்ணிங்க. இப்போ எந்த சைடில் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடில் அதிகமாக இருக்கும். அப்போ 4 40, 4 64, ஒரு 21,000. 5 4,85,000, 4,85,000. இந்த சைடில் பாருங்கள் 5 575, 575, ஒரு 52, 7 12 1, 6,27,000. 6,27,000, 6,27,000. இது 485. இப்போது 6,27,000 72,000 கழிச்சிடுங்க. 0 7 2 போச்சுன்னா 5, 12 7 போச்சுன்னா 5, இங்கே 5, 5,55,000. இங்கே 485 4,85,000 4100 கழிச்சுக்கணும். 0 5 1 போச்சுன்னா 4, 8 4 போச்சுன்னா 4, இங்கே 4, 4,44,000. இந்த 4,44,000 இங்கே போட்டு 4,44,000. சரியா? முதல் கணக்கில் இது வந்து மாறுபடும் முதல் முறை இல்லையா? இங்கே எழுதி தலைப்பு மாறுபடும் முதல் முறை.
மாறுபடும் முதல் முறையில் முதல் கணக்கு மட்டுமே இடம்பெறக்கூடியது. இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது 5 லட்சம் 4 லட்சம் போட்டுங்க வரவு பக்கத்தில். அது லாப பங்கு 52,000 40,000 போட்டுக்க. அதுக்கப்புறம் முதல் மீது வட்டி 30,000 24,000 போட்டுக்க. அதுக்கப்புறம் ஊதியம் 45,000 பத்மினிக்கு மட்டும், பத்மாவுக்கு டேஷ் போட்டுட்டு. அதுக்கப்புறம் கழிவு பத்மினிக்கு டேஷு, பத்மா காலத்தில் இருக்கிறது 21,000 எடுத்து போட்டுருங்க. டோட்டல் பண்ணிங்கன்னா 6,27,000. இந்த டோட்டல் இப்போ பத்மா டோட்டல் எவ்வளோ 4,85,000. இந்த 4,85,000 போட்டுங்க. 6,27,000 போட்டுங்க. அப்போது 6,27,000 72,000 கழிச்சு மீதி எவ்வளோ 5,55,000 இல்லையா? அதுக்கப்புறம் 4,85,000 41,000 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ 4,44,000 வரும் இல்லையா? இந்த ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். இங்கே போடும்போது என்ன போடணும், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுங்க. இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுங்க. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்போ 5,55 5,55,000 4,44,000 சரியா? ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் வந்து வரவுன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கணக்கில் வரவுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் ரெண்டுமே வரவுன்னு கொடுத்துருக்குறாங்க. 5,55,000 4,44,000 சரியா? இப்போ 4வது கணக்கு பார்த்துங்க சரியா?